அல்கெமி, ரசவாதம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதாரண ஒரு உலோகத்தை தங்கமாக மாற்றுற ஒரு கலை வித்தை. ஆனால் அது ப்ராக்டிக்கலி சாத்தியமா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் கெமிஸ்ட்ரியில் வேதியியலில் கிடையாது. ஒரு எலிமெண்ட் அல்லது ஒரு வேதியியல் பொருள், அது இரும்பு, செம்பு, பித்தளை, தங்கம் எதுவாக இருந்தாலும், பிளாட்டினம் எதுவாக இருந்தாலும் சரி, அது அந்த உலோகமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த எலிமெண்ட்டில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை. சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அந்த புரோட்டான்களுடைய எண்ணிக்கை தான் அந்த எலிமெண்ட்டினுடைய தன்மை, அது என்ன உலோகம் அப்படிங்கிறத நிர்ணயிக்குது. ஒரு தங்கம் தங்கமாக இருப்பதற்கு காரணம் தங்கத்தில் உள்ள 79 எண்ணிக்கையில் உள்ள புரோட்டான்கள். இது ஒரு இரும்பை ரசவாதத்தின் மூலமாக தங்கமாக மாற்றணும்னா இரும்பில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை தங்கத்தினுடைய 79 எண்ணிக்கைக்கு சமமாக்கணும். அது ப்ராக்டிக்கலி நாட் அட் ஆல் பாசிபிள். இன் அதர் வேர்ட்ஸ், வேதியியலால் அல்கெமி, ரசவாதம் சாத்தியப்படாது. ஆனால் ஃபிசிக்ஸ்னால, இயற்பியலால் சாத்தியப்படும். அதே எப்படி புரோட்டான்களின் எண்ணிக்கையை மாற்றுவதற்குரிய ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்ட்டிகிள் ஆக்சலரேட்டர்ஸ் அல்லது நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இந்த மாதிரி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி, மிக விலை உயர்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதை பயன்படுத்தி ரொம்ப மைன்யூட்டாக லேபரேட்டரி கண்டிஷனில், ஓகேங்களா, லேபரேட்டரி கண்டிஷனில் அந்த புரோட்டானை மாற்றி அதை அந்த எலிமெண்ட்டை மாற்றுறது. இதில் என்ன ஒரு ட்ரிக்கி பார்ட் என்னென்னா, தங்கத்தை மாற்றுவதற்காக, ஒரு லோ லெவல் எலிமெண்ட்டை தங்கமாக மாற்றுவதற்காக செய்யப்படுகின்ற செலவு, இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர், பார்ட்டிகிள் ஆக்சலரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி செய்கின்ற செலவு தங்கத்தின் விலை விட அதிகம். ஸோ ப்ராக்டிக்கலி யாரும் அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபிசிக்ஸால் முடியும், இயற்பியலால் முடியும். ரசவாதம் என்கின்ற கெமிக்கல் ரியாக்ஷனால் புரோட்டான்களை மாற்ற முடியாது. ரசவாதம் சாத்தியமில்லை. ஆனால் இந்த கான்செப்ட் ஆரம்பத்தில், ஆதி காலத்தில் நமக்கு இருந்திருக்கு. என்ன காரணம்னா, அது ஒரு ஃபிலாசபிக்கல் ஒரு கான்டெக்ஸ்டில், அதாவது இம்ப்யூரிட்டிஸ், மனசில் அசுத்தம், அழுக்கு, இம்ப்யூரிட்டிஸ், சுத்தமில்லாத தன்மை இருந்தாலும் கூட அதை தங்க மாதிரி நம்ம மாற்ற முடியும்னு ஃபிலாசபிக்கல் கான்செப்டில் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் எல்லாருமே நல்லவங்களாக மாறிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் உலகம், ஓகேங்களா? ஆனால் அப்படி இல்லை. அதே மாதிரி எல்லா உலகத்தையும் தங்கமாக மாற்றிட்டா நல்லா தானே இருக்கும். அப்போ தங்கத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். தங்கம் எதனால் வேல்யூவாக இருக்குது? ரேராக கிடைக்குது. ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் அது ரேராக கிடைக்குது. அந்த தன்மை, ரேருங்கிற ஒரு தன்மை தான் அதனால் அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஆனால் மனிதர்களில் எல்லாருமே தங்கமானவங்கள மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டு கண்டிஷன்ஸ் தான். ஒரு 10 ஆள் நல்ல ஆளாக இருந்தால் ஒரு 20 ஆள் தீய ஆட்களாக தான் இருக்காங்க. அவங்கள டீல் பண்ணுறப்ப கிடைக்கிற லெசன்ஸு இன்னும் ஒரு 5 பேரை நல்ல ஆளாக மாற்றுது. இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாத தன்மையை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸை கொண்டு வருது. அதுக்காக 100% பேலன்ஸ் ஆகிடும்னா பிரபஞ்ச இயக்கம் நின்றுவிடும், இல்லையா? அதுதான் பிரபஞ்சத்தினுடைய அழகான சூட்சுமம், நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயமும் கூட.